வாழ்க வளமுடன். என்னோட பேர் மதுனிதா. நான் திண்டுக்கல்ல இருந்து வரேன். நாங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நான் நெக்ஸ்ட் வீக் வந்து எனக்கு மேரேஜ் ஆக்சுவலி. நானும் என் ஃபியான்ஸே 2 பேர் சேர்ந்து வந்து இந்த கோர்ஸை அட்டன் பண்ணுறோம். இதுக்கு முக்கிய காரணம் வந்து எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா வந்து துணை பேராசிரியராக இருக்காங்க மனவளக்கலையில். அவங்களோட முழு முயற்சினால தான் எங்களால் இந்த கடைசி நிமிஷத்தில் வர முடிஞ்சது. இங்கே வந்து நாங்கள் எதை கற்றுக்க வந்தோம் அப்படின்னா, அடுத்த ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை இதில் நாங்கள் போக போகிறோம். அது எப்படி தொடங்கணும், அது எந்த மாதிரி உள்ளே போய் நாங்கள் எந்த மாதிரி அதை ஸ்டார்ட் பண்ணோம், எப்படி முறைப்படி வாழணும் அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்காக வந்தோம். ஆனால் நாங்கள் இங்கே என்ன கற்றுக்கிட்டோன்னா, அதையும் தாண்டி நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். காலையில் எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் எப்படி ஒரு நாளை வந்து முறைப்படி வாழ முடியும், முறைப்படி என்னென்ன பண்ணணும், அதாவது காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எந்திரிச்சு என்னென்ன பண்ணணும், ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது அதை எப்படி உணர்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே கற்றுக்கிட்டோம். தூங்கும்போது கூட நம்ம நார்மலாக தூங்கும்போது சும்மா நேராக படுத்து நேராக எந்திரிச்சு அப்படி இருந்தோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு எந்த சைடு திரும்பி படுத்தா அது எப்படி நம்ம மனநிலைக்கும் உடல்நிலைக்கும் நல்லது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் இங்கே. அதை தாண்டி நிறைய விஷயங்கள், அதாவது இப்போது நமக்கு நடந்த பயிற்சிகள் மூலயமா, அதாவது குடும்ப அமைதி பற்றி நிறையா சொல்லி கொடுத்தாங்க. சினம் தவிர்த்தல், கவலையை ஒழித்தல், வாழ்த்தும் பயணம், அந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக வந்து குடும்ப அமைதியில் வந்து எங்களுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிட்ட விஷயம் என்னென்னா, மறந்துடணும், விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் வந்து எடுத்துக்கிட்ட விஷயம் இங்கே. அதுக்கப்புறம் வந்து வாழ்த்தும் பயணமில் நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதை நினைக்கிறேன்னா, நம்ம ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்களை சொல்லி அவங்களுக்கு அது புரியலன்னா நான் வந்து அது ரொம்ப கஷ்டப்படுவேன். இப்போ என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சொல்ல ட்ரை பண்ணுவேன். ஆனால் இங்கே வந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, அதிகமாகலாம் பேசவே கூடாது, அமைதியாக உட்காந்து வாழ்த்து அவங்களுக்கு நம்ம எண்ணலைகள் வந்து அவங்கள போய் சேரும். கண்டிப்பாக அவங்க நம்ம என்ன நினைக்கிறோன்னு புரிஞ்சுப்பாங்க கண்டிப்பாக. அப்படிங்கிறது வந்து நான் இங்கே அந்த வாழ்த்தும் பயணம்ல வந்து ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டேன். அது வந்து ரொம்ப ஒரு ஐ ஓப்பனிங் மாதிரி நான் வச்சுக்கிறேன் எனக்கு. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப இந்த மொத்த கோர்ஸ்லேயும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்குறது எது அப்படின்னா, மனவளக்கலை, அதாவது மன அமைதி எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது. ஏன்னா உடற்பயிற்சி வந்து இப்போது நார்மலாக எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. இப்போ எல்லாருமே வந்து உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னு காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. ஆனால் எத்தனை பேர் வந்து மன அமைதி ரொம்ப முக்கியம், அந்த நம்ம வந்து உறுதி வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்து எத்தனை பேர்த்துக்கு தெரியுதுன்னு தெரியல. ஆனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சியை விட மன வலிமை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம மனசை வந்து ஒருநிலைப்படுத்துவது. ஏன்னா நம்ம எண்ணங்கள், ஆசைகள், சிந்தனைகள் எல்லாம் வந்து அப்படி சிதறி கிடக்குது. ஒரு விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக முடிய மாட்டேங்குது, கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிறது. அது நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்த வந்து கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல, அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இருக்குது நிறையா பேர்த்துக்கு. ஸோ அதை நம்ம பண்ணிட்டோன்னா அதோட பெரிய பவர் என்னன்னு தெரியல எனக்கு. கண்டிப்பாக ஒரு விஷயத்த செய்ய போகிறோன்னா அந்த விஷயத்தில் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் இருக்குன்னா அதை தாண்டி வேறு எந்த பெரிய பவரும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அது கிடைச்சாவே போதும், நம்ம வாழ்க்கையில் எதையாக இருந்தாலும் அடைஞ்சிடலாம். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம எண்ணங்கள், நம்ம செயல்கள் எப்படி இருக்கணும் நம்ம யாரையும் வந்து மாற்ற முடியாதுங்கிறத இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வந்து மற்றவங்களுக்காக மாறணும். அதாவது நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்குது, நம்ம சிந்தனைகள் எப்படி இருக்குங்கிறது பொறுத்து தான் நம்ம கூட இருக்கவங்களும் இருப்பாங்க, அவங்களும் அதே மனநிலையில் தான் இருப்பாங்க, நம்மளுக்கும் அதே மாதிரி தான் இருக்குங்கிறது இங்கே நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இந்த ஒரு டேக்அவேவோட நாங்கள் எங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து. அவங்க எல்லாத்தோட ஆசீர்வாதத்துலேயும் வந்து எங்களுக்கு இருக்குன்னு நம்புகிறேன். நாங்கள் இதை கண்டிப்பாக வந்து வாழ்க்கை ஃபுல்லாக கடைப்பிடிப்போம். கண்டிப்பாக அடுத்த அகத்தாய்வு பயிற்சிக்கும் வந்து கண்டிப்பாக கலந்துப்போம். வாழ்க வளமுடன்.